எதை இழக்கிறது நாங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டோமே, கடவுள் உயிர் மட்டும்தானே மிச்சம் வச்சிருக்காரு, அதையும் எடுத்துகிட்டு போனால் என்ன அப்படின்லாம் கடகராசிக்காரர்கள் தனிமையில் படுத்த அழுத நாட்கள் அதிகம். பட் அவங்களுக்காகவே வருதுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த தமிழ் புத்தாண்டு. குறிப்பாக மிக முக்கியமான கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சி அவங்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவை தரும். இந்த இந்த 3 வருஷத்தில் அவங்க பட்ட எல்லா வழிகளுக்கும் கடவுள் ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்துவார். அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது 2ல் கேது வரார் இந்த வருஷத்தில். அதே மாதிரி 8ஆம் இடத்துல ராகு வரார். 2-8ல் ராகு கேது வர்றதும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள்னா, புதிய நண்பர்கள்ட்ட கவனமாக இருக்கணும், புதிய உறவுகள்கிட்ட கவனமாக இருக்கணும். யாரை நம்பியும் அதீதமான பற்றும் பாசமும் வைக்கவே கூடாது. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 7.5 சனி நிறைய கற்றுக் கொடுத்தது. லவ்வில் பிரச்சனை வந்திருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வந்திருக்கும், நம்பி ஏமாந்துருப்பாங்க. இந்த பாடத்தை அடுத்த 1.5 வருஷத்துக்கு இவங்க அப்ளை பண்ணணும். குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டில் இதை இவங்க அப்ளை பண்ணாலே போதும், இவங்களுக்கு எந்த விதமான பாதகமும் இல்லை. குறிப்பாக கடகத்துக்கு 11ல் இருந்த குரு 12வது இடத்துக்கு போகிறார் இந்த வருஷத்துக்கு. ஸோ 12ல் குரு வரும்பொழுது விரய குரு வந்துருச்சு, நிறைய பேர் பயப்படுவாங்க. பயப்படவே தேவையில்லை. சுப விரயம் நிறைய பண்ணுங்க.